ஹாய் கைஸ், இந்த சம்மர் சீசன்ல சூப்பரான ஒரு வாட்டர்மெலன் ஃபேஷியல் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வாட்டர்மெலன்ல வந்து சூப்பரான சருமத்துக்கு தேவையான சூப்பரான க்ளோவிங் கிடைக்குதுங்க. ஸோ அதுக்கு என்னென்ன பொருளை எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன், மில்க், முல்தானி மிட்டி, ஆல்மண்ட் ஆயில், சுகர் எடுத்துக்க போறோங்க. இதை வச்சு தான் நம்ம ஃபேஷியல் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வாட்டர்மெலன் ஜூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது வாட்டர்மெலனோட சீட்ஸை நம்ம ஸ்க்ரப் மாதிரி திருன்னு நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோங்க. சுகர் யூஸ் பண்ண போகிறோம். முல்தானி மிட்டி பேக்காக யூஸ் பண்ணிக்க போகிறோம். மில்கை வந்து நம்ம கிளென்சிங்காக யூஸ் பண்ணிக்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு நம்ம மில்க்கு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அது கூட நம்ம வாட்டர்மெலன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணி 5 மினிட்ஸ் லைட் மசாஜ் கொடுத்துக்கணுங்க. இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்கிற டீப் அழுக்கு எல்லாமே வந்துட்டு சூப்பராக ரிமூவ் ஆகி கொடுத்துருங்க. நல்லா மசாஜ் கொடுத்துட்டு நம்ம காட்டன்ல வந்து தொடச்சி எடுத்துக்கலாங்க. ஃபர்ஸ்ட் கிளென்சிங் மில்க் யூஸ் பண்ணும் போதே நம்ம ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான க்ளோவிங்காக எனக்கு கிடைச்சிதுங்க. இப்போ வந்து வாட்டர்மெலன் சீட்ஸ் கூட நம்ம சுகர் ஆட் பண்ணி நான் ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த ஸ்க்ரப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் அதே போல் மசாஜ் கொடுக்க போகிறேங்க. இந்த ஸ்க்ரப் மசாஜ் எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், பிம்பிள்ஸ் ஏதாவது இருந்தாலும் ரெடியூஸ் பண்ணி கொடுக்குங்க. இதுவும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் மசாஜ் பண்ணிக்கிறீங்க. பிறகு நம்ம இந்த மாதிரி ஸ்டீமர் யூஸ் பண்ணி ஃபேஸுக்கு ஸ்டீம் கொடுக்க போகிறோம். உங்ககிட்ட ஸ்டீமர் வசதி இஷ்யூஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆவி பிடிக்கிற மாதிரி கூட ஃபேஸுக்கு ஸ்டீம் பண்ணிக்கலாங்க. ஸ்டீம் பண்ணினதுக்கு அப்புறம் ஒரு நீடில்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணிக்க போகிறோம். பிறகு நல்லா ஃபேஸை வந்து காட்டனில் தொடச்சி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம மசாஜ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த மசாஜ் பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் நம்ம மசாஜ் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர்மெலன் ஜூஸ் எடுத்துக்கிட்டோம். அது கூட மாய்ஸ்சரைசேஷனுக்காக நீங்கள் தேங்காய் கூட எடுத்துக்கலாங்க. நான் ஆல்மண்ட் ஆயில் ஒரு 5 ட்ராப்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இது ரெண்டும் சேர்த்து நம்ம வந்து மசாஜ் கொடுக்கும்போது நம்மளோட ஸ்கின்னில் க்ளோவிங் மட்டும் இல்லாமல் பிக்மெண்டேஷன் கிட்ட நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. அண்டு பிம்பிள்ஸ் மார்க்ஸ், பிளாக் மார்க்ஸ் ஏதாவது இருந்தால் நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்குங்க. டேன் ஃபேஸ் இருந்துச்சு அப்படின்னா டேனை ரிமூவ் பண்ணி கொடுக்குங்க. நல்ல ஒரு 50 மினிட்ஸ் வந்து மசாஜ் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மசாஜ் கொடுக்கும்போது நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் உண்டாகி ஸ்கின்னுக்கு வந்து சூப்பரான க்ளோவிங் கிடைக்குங்க. இந்த சம்மரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வறண்ட சருமமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபேஷியலை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்கின்னுக்கு நல்லாவே ஒரு க்ளோவிங் கிடைக்கும் அண்டு மாய்ஸ்சரும் கிடைக்குங்க. ஹை மசாஜ் பார்த்தீங்கன்னா நல்லா ஐக்கு க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு சூப்பராக ஒரு 5 மினிட்ஸ் ஐ மசாஜ் கொடுத்தீங்கன்னா ஹைஸில் இருக்கக்கூடிய டார்க் சர்க்கிள் கண்டிப்பாக ரிமூவ் ஆகுங்க. கிட்டத்தட்ட நான் 15 நிமிஷம் மசாஜ் பண்ணி முடிச்சிட்டேங்க. அங்கங்கே ஃபேஸில் போன்ஸ் இருக்கிற ஜாயிண்ட் இடத்துல நான் ப்ரெஷர் பாயிண்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஃபேஸை வந்து தொடச்சிட்டு கொஞ்சமாக முல்தானி மிட்டி, அதாவது ஒரு ஸ்பூன் முல்தானி மிட்டி வாட்டர்மெலனையும் மிக்ஸ் பண்ணி நான் ஃபேஸில் பேக் மாதிரி போட்டுட்டு ஒரு 50 மினிட்ஸ் வெயிட் பண்ண போகிறேங்க. அதுக்கப்புறம் வாட்டரை வச்சு நான் வாஷ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேங்க.
ஸோ பார்த்தீங்கன்னா, செம்ம ரிசல்ட் இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பாய்.